வணக்கம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி நிஃப்டி 0.4% அதிகரித்திருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 27,036 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 23,776 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,259 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 19,919 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,228 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,691 கோடி ரூபாய்க்கு. ஜொமேட்டோ தற்போதைய அப்டேட் இருக்கு. தமிழ்நாடு ஜிஎஸ்டி அத்தாரிட்டி 81,16,000 ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் வெஸ்ட் பெங்கால் அத்தாரிட்டிஸ் 1.9 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஜொமேட்டோக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாகவே சொல்லியிருக்கிறாங்க போனஸ் 1:1, அதாவது ஒரு ஷேர் கொடுக்குறாங்க போனஸாக, ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. இது குறித்தான முடிவு செப்டம்பர் 5ஆம் தேதி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதானியுடைய ஏர்போர்ட் பிஸ்னஸ் எப்போ டிமர்ஜர் ஆகும்ன்ற விளக்கம் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2028க்குள்ளார ஏர்போர்ட் பிஸ்னஸை அதானி குரூப் டிமர்ஜர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் போயிருக்கு. 605 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நோட்டீஸ், அதாவது ஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பெனால்ட்டி எல்லாமே சேர்த்து 605.58 கோடி ரூபாய் நோட்டீஸ் வந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ லைட் அப்பேரல் செப்டம்பர் 3ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. போனஸ் முன்னவே அறிவித்தது தான். ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதோட ரெக்கார்ட் டேட், புது ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 8ஆம் தேதி. ஷாரிகா என்டர்பிரைசஸ் தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 7.5 கோடி ரூபாய். சுப்ரஜித் இன்ஜினியரிங் பைபேக் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுது? செப்டம்பர் 2ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? செப்டம்பர் 6ஆம் தேதி. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் இந்த பைபேக்கை நடத்துகிறாங்க. 15 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 1.08%. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 27. ஒட்டுமொத்தம் மணிக்கும் ஒரு ஷேருடைய விலை அவங்க பைபேக்கு 750 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 3 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 62 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈக்விட்டி ஷேரை திரும்ப பெறாங்க. 105 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. எல்டி ஃபுட்ஸ் தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்க நேச்சர் பயோ ஃபுட்ஸ் லிமிடெட்டில் 17.5% ஸ்டேக் வாங்குறாங்க. 110 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? இந்தியா ஆக்ரி பிஸ்னஸ் ஃபண்ட் 2 லிமிடெட் கிட்ட இருந்து வாங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எல்டி ஃபுட்ஸ். பிரதின் லிமிடெட் தற்போதைய அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சுனில் இனானி ராஜினாமா செய்திருக்கிறாரு. HCL டெக்னாலஜிஸ்க்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1960 ரூபாய். மோத்திலால் ஓஸ்வால் HCL டெக்னாலஜிஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 2000 ரூபாய். ரேட்டிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகிக்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 15,160 ரூபாய். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் தற்போதைய அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 8.7 கோடி ரூபாய் கட்ட சொல்லி. இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 15,74,000 ஷேர்ஸ் நேற்று. ஒரு ஷேர் விலை 364 ரூபாய் 21 பைசா. வெல்ஸ்பன் லிவிங் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை வெல்ஸ்பன் குரூப் மாஸ்டர் ட்ரஸ்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 3.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 205 ரூபாய் 21 பைசா. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க வெல்ஸ்பன் லிவிங் லிமிடெடுடைய ஷேர்ஸை 97,47,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 205 ரூபாய் 21 பைசா. டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் பைபேக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பைபேக் ஓப்பன் ஆகும் தினம் செப்டம்பர் 2ஆம் தேதி. முடிவடையது செப்டம்பர் 6ஆம் தேதி. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் இந்த பைபேக்கை பண்ணுறாங்க. 2,88,889 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் இது 1.26%. 4,500 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. ஒட்டுமொத்தமாக 130 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க. பைபேக்கிற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 27.
ஜெய்கார்ப் அவங்க பைபேக் குறித்தான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி பைபேக்கிற்கான ரெக்கார்ட் டேட். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் பெங்களூருல அவங்களுடைய புது கடையை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 375 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட். என்பிசிசி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. நியூ டெல்லியில் ஒட்டுமொத்தமாக 14,800 கோடி ரூபாய் அவங்களுக்கு இது வழியாக கிடச்சிருக்கு. ஒரு சொத்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நியூ டெல்லி, மற்றொன்று டவுன் டவுன் சரோஜினி நகர். ஐடிஐ லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், முதல் இவிஎம் ஆர்டர், இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். என்ன தொகைக்குன்ற தகவல் வெளியிடல ஐடிஐ லிமிடெட். கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி அவங்களுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரான்சம்வேர் அட்டாக் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸை மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 73,99,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரில் 217 ரூபாய் 4 பைசா. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 57,45,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரில் 217 ரூபாய். ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் கினியா கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு $4.38 கோடி. சாக்ஸாஃப்ட் லிமிடெட் அவங்க போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது செப்டம்பர் 13, புது ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 19ஆம் தேதி. போனஸ்க்கான பின்னணி, ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 4 ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. IREDA இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் வழியாக தான் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஆனால் எந்த விதம்னு பர்டிகுலராக அவங்க சொல்லலை. 4,500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இது FPO ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ அல்லது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் நடப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஸ்பைஸ்ஜெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வந்த அவங்களுடைய விமானம் யாருமே இல்லாமல் வந்திருக்கு. ஏன்னா துபாய் ஏர்போர்ட்டில் அவங்க பார்க்கிங் ஃபீஸ் கட்டாமல் வைத்திருக்கிறாங்க. ஒரு டியூவும் வைத்திருக்கிறாங்க, பாக்கி தொகையை வைத்திருக்கிறாங்க. அதை கட்டாத சூழ்நிலையில் அந்த சேவையை நடத்த விடலை துபாய் ஏர்போர்ட். அதனால் அந்த விமானம் காலியாக அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். TV18 ப்ராட்காஸ்ட் மற்றும் நெட்வொர்க் 18 இரண்டுமே ரிலையன்ஸுடைய கம்பெனிகள் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு காரணம் சொல்லியிருப்பது என்னென்னா, மர்ஜருக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிலையன்ஸ் மற்றும் டிஸ்னி இந்தியாவுடைய பிஸ்னஸ் மர்ஜருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சிசி. இந்த செய்தி நாம் நேற்றே பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று TV18 ப்ராட்காஸ்ட் மற்றும் நெட்வொர்க் 18 நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 1,85,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரில் 4,522 ரூபாய் 45 பைசா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய 47வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நேற்று நடைபெற்றது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த சில தகவல் அந்த மீட்டிங்கில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது. ரிலையன்ஸுடைய ரீட்டைல் பிஸ்னஸுடைய வருவாய் இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அடுத்த 3-4 ஆண்டுகளுக்குள்ள அது சரியான பாதையில் தான் பயணித்துட்டு இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். அவங்க டேட்டா சென்டர்ஸ் அமைக்க இருக்கிறாங்க ஜாம்நகர், குஜராத்தில். ஜியோ AI கிளவுட் வெல்கம் ஆஃபராக அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க தீபாவளியில். அதாவது ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு 100 GB ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் வழங்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு தேவைப்படக்கூடிய கார்பன் ஃபைபரை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை அமைக்கிறாங்க ரிலையன்ஸ். ஹசீரான்ற இடத்துல உலக அளவில் பெரிய இந்த ஆலையை அமைப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மணி கண்ட்ரோல் குறித்தான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல் ரிலையன்ஸ் உடையது தான். 70 மில்லியன் யூனிக் விசிட்டர்ஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் ப்ரோ, அதாவது நம்ம காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த இதில் 8,50,000 பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உலக அளவில் டாப் 10 சப்ஸ்கிரிப்ஷன் சைட்டில் இப்போது மணி கண்ட்ரோல் ப்ரோ இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பெரிய அளவில் இருக்குது, உலக அளவில் டாப் 10 இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ சினிமாஸுடைய பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் 15 மில்லியனை கடந்திருப்பதாக கொடுத்துருக்காங்க அப்டேட். மீடியா பிஸ்னஸுடைய வருவாய் 10,000 கோடி ரூபாயை எட்டியிருக்கு. இந்த ஆண்டு முடிவுக்குள்ளார அவங்க சோலார் ஃபோட்டோ வோல்டிக் மாடியூல்ஸ் உற்பத்தியை துவங்க உள்ளதாகவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். ஜியோ ஃபோன் கால் AI அப்படின்னு ஒன்று அறிமுகம் செய்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்னா, நம்ம பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியும் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியும், டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வேறு ஏதாவது மொழியில் மாற்றமும் செய்ய முடியும். ஸோ இதை அறிமுகம் செய்கிறாங்க ஜியோ ஃபோன் கால் AI. கெமிஸ்ட்ரி பேஸ்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை அடுத்த ஆண்டுடைய 2வது பாதிக்குள்ளார உற்பத்தி துவங்க உள்ளதாக விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஜியோ பிரெயின் ஒன்று அறிமுகம் செய்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமானது. இது கம்பெனிகள் பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு டிசிஷன்ஸும் அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது பயன்படுத்துகிற மாதிரி. அதனால் ஜியோ பிரெயின் ஒன்று அறிமுகம் செய்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்.
அவங்களுடைய நியூ எனர்ஜிலேருந்து வரக்கூடிய வருவாய் வந்து ஓ2சின்றது ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட், அதுக்கு ஈடாக இருக்கும் அடுத்த 5லிருந்து 7 ஆண்டுகள். மறுபடியும் அந்த நியூ எனர்ஜிலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஓ2சிலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ்க்கு நிகராக இருக்கும் அந்த வேல்யூ. 5லிருந்து 7 ஆண்டிற்குள்ள இது எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் ரீட்டைல் புது செக்மெண்ட்டில் நுழையிறாங்க, லக்ஸரி ஜுவல்லரி செக்மெண்ட்டில் நுழைவதாகவும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். ராம் ரத்னா வயர்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 165% வால்யூம் அதிகரிப்பு. ஷெய்லி இன்ஜினியரிங் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 247% வால்யூம் அதிகரிப்பு. வேர்ல்பூல் 6% உயர்ந்தது, 1243% வால்யூம் அதிகரிப்பு. குஜராத் ஸ்டேட் பெட்ரோ 6% ஷேர் பிரைஸும் 215% வால்யூம் அதிகரிப்பு. மாவானா சுகர்ஸ் 5% ஷேர் பிரைஸ், 818% வால்யூம். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 178% வால்யூம் அதிகரிப்பு. டோக்கியோ பிளாஸ்ட் 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 2536% வால்யூம் அதிகரிப்பு. ஜேஎம் ஃபினான்ஷியல் 5% ஷேர் பிரைஸும் 410% வால்யூம் அதிகரிப்பு. யாத்ரா ஆன்லைன் 4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 500% வால்யூம் அதிகரிப்பு. டாடா மோட்டார்ஸ் 4% ஷேர் பிரைஸும் 390% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சமீரா ஆக்ரோ 9% வீழ்ச்சி, 273% வால்யூம் அதிகரிப்பு. வெல்ஸ்பன் இந்தியா 5% விழுந்தது, 526% வால்யூம் அதிகரித்தது. சாரதா கிராப் 5% வீழ்ச்சி, 104% அதிகரித்தது வால்யூம். கிரி இண்டஸ்ட்ரீஸ் 4% வீழ்ச்சி, 150% வால்யூம் அதிகரிப்பு. மிஸ்ரா தத்தோ நிகம் 4% வீழ்ச்சி, 107% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.